ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணால் நான் பட்டாளத்துக்கு தான் சார் போக போகிறேன்னு ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஷின் தான் இது. உங்கள் ஊரில் ஒரு ஆஃபீஸர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜூனியர் கமிஷன் ரேங்க்கில் ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அதர் ரேங்க்ஸில் ஒருத்தங்க இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்ம காமனாக கொடுக்குற டேர்ம் வந்து பட்டாளத்துக்காரன் தான் சொல்லுவோம். நம்ம கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம்னா போலீஸில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா, போலீஸில் வந்து கான்ஸ்டபிள் இருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து ஹெட் கான்ஸ்டபிள். நம்ம ஆர்மியில் பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன், அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கேப்டன், கேப்டனுக்கு அப்புறம் வந்து மேஜர். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த கொஷின் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ அந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணால் நான் பட்டாளத்துக்கு தான் சார் போக போகிறேன்னு ஜென்ரலாக கேட்குற ஒரு கொஷின் தான் இது. உங்கள் ஊரில் ஒரு ஆஃபீஸர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜூனியர் கமிஷன் ரேங்க்கில் ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அதர் ரேங்க்ஸில் ஒருத்தங்க இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்ம காமனாக கொடுக்குற டேர்ம் வந்து பட்டாளத்துக்காரன் தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அவங்க என்ன ரேங்க்கில் இருந்திருக்காங்க நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த ரேங்க் சிஸ்டம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம கேட்டிருக்கவும் மாட்டோம். நம்ம ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ போலீஸ் நம்ம ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம்னா போலீஸில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா, போலீஸில் வந்து கான்ஸ்டபிள் இருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்க, அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதுக்கு மேலே சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே வந்து இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேலே டிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ அந்த மாதிரி ஜூனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ அந்த மாதிரி ரேங்க்ஸ் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிஐஜி, ஐஜி, அப்புறம் ஏடிஜிபி அண்ட் ஃபைனலாக டிஜிபி. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர், ஒரு ஹையரார்க்கின்னு சொல்ல முடியும் நம்ம. ஆனால் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்னு அப்படி ஒரு ஹையரார்க்கி இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், உயர் அதிகாரி வராங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸில் வராங்கன்னா உயர் அதிகாரி வராங்க, இல்லைனா வந்து போலீஸ்கார் வராங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் பயன்படுத்துவோம் நம்ம. இப்போ ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்னால் ஒரு மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், சீனியர் ஆஃபீஸர்னால் ஒரு மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். அஃப்கோர்ஸ் மரியாதை கலந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஈக்குவலன் டு சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் வருவாங்க. அண்ட் டிஎஸ்பி ரேங்க் ஈக்குவலன் டு வரணும்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கமிஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஆர்மியில் பொறுத்த வரைக்கும் லெஃப்டினன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன், அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கேப்டன், கேப்டனுக்கு அப்புறம் வந்து மேஜருக்கு அப்புறம் லெஃப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர். ஸோ பிரிகேடியர் ரேங்க்லேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளாக் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ நீங்கள் போலீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் வச்சு ஒரு ஸ்டார் போட்டு வருவாங்க இல்லையா, அந்த சைரன் வச்சு வர வெஹிக்கிளில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு சொல்லுவாங்க அதில். ஸோ இந்த ஃப்ளாக் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளாகில் ஒரு ஸ்டார் வச்சு வருவாங்க, பிரிகேடியர் ரேங்க்கில் இருக்குவாங்க. ஸோ அடுத்து மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், ஃபைனலாக ஜென்ரல். ஸோ இது வந்து 4 ஸ்டார். இப்போ பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல் அண்ட் ஜென்ரல். ஸோ சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 4 ரேங்க், 4 ஸ்டார் இருக்கும் இல்லைங்களா. 5th ஸ்டார் ஒன்று இருக்கும், எப்போவுமே ஸ்பெஷல். அது வந்து ஆப்ரேஷனலாக அவங்க கமாண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பட் 5th ஸ்டார் இது வரைக்கும் யார் வாங்கியிருக்காங்க இந்தியாவில்? ஆர்மியில் வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. தட்ஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட். அண்ட் ஏர்ஃபோர்ஸில் யாராவது வாங்கியிருக்காங்களா அதையும் கண்டுபிடிங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ப்ளஸ் நேவியில் இது வரைக்கும் யாராச்சும் 5th ஸ்டார் 5 ஸ்டார் ரேங்க் ஹோல்டராக இருந்திருக்காங்களா இல்லையா? தட்ஸ் அ கொஸ்டின் டு யூ. கொஸ்டின் நான் மட்டும் சொல்லக்கூடாது, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.